அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அப்டேட்டில் நம்மளுடைய சேனலில் நிறைய அப்டேட், நிறைய அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தோம். ஸோ 2-3 நாள் பயங்கர வேலை பழுவுனால என்னால் கொடுக்க முடியல. எனவே இருந்தாலும் நல்ல ஒரு செய்திகளோட கிடைக்குன்றதுக்காகவும் நல்ல செய்தியோட பேசலாம் அப்படின்றதுக்காகவும் அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஓகே. ஸோ டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனுடைய லாஸ்ட் ரிப்போர்ட்டிங் டேட் நாளைக்கு. சார் கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணணுமா, ரிப்போர்ட் பண்ண வேண்டாமா, சார் நான் அலாட்மெண்ட் டவுன்லோட் பண்ணிட்டேன், நான் போகலாமா வேணாமா, இந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் அலாட்மெண்ட் டவுன்லோட் பண்ணாலும் சரி, அஸ்பர் த ப்ராஸ்பெக்டர் ரூல் அடிப்படையில் ப்ராஸ்பெக்ட் டவுன்லோட் பண்ணிட்டா போய் ரிப்போர்ட் பண்ணி தான் ஆகணும்னு எங்கேயும் சொல்லலை. டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறீங்க, அவ்வளோதான். இந்த பேமெண்ட் உங்கள் அக்கௌண்ட் வந்து டெபிட் ஆகிருக்கும். மேபி நீங்கள் ரீ அலாட்மெண்ட் போகும்போது எகெயின் அதே சேம் அலாட்மெண்ட் வந்துருச்சுன்னா நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணுங்கள். இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக வேறு ஒரு காலேஜ் மாறுற பட்சத்தில் அந்த காலேஜை போய் ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். நம்பர் 1. நம்பர் 2, எம்சிசியில் எகெயின் செகண்ட் ரவுண்டு டென்டேட்டிவாக படிச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே இந்த பிரச்சனைகள் நடக்கிறது நமக்கே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். பட் எப்படி ரெக்டிஃபை பண்ணுவாங்கன்னு யோசிச்சுட்டே இருந்தோம். பட் ஒரு சுச்சுவேஷனில் ஏன்னா முதல் ரவுண்டில் சீட் மேட்ரிக்ஸ் கொடுக்கும்போதே சில டாப் காலேஜஸே வந்து பார்த்தீங்கன்னா சீட் மேட்ரிக்ஸே கொடுக்கல. யூபியில் ஒரு காலேஜ் கொடுக்கல. ஈவன் டெல்லி ஹரியானாவில் வந்து ஹம்தான்னு ஒரு காலேஜ், எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷ காலம் ரிப்பீட் ட்ரை பண்ணுறவங்க மாணவர்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். ஹம்தாடு காலேஜ் பொறுத்தவரைக்கும் நார்மலாக லோயஸ்ட் ஃபீஸ் சிம்பையாசிஸ்னு ஒன்று சொல்லுவோம், இன்னொன்று ஹம்தாடு சொல்லுவோம். அதில் 11 lakh 12 lakh அப்படி தான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இட்ஸ் டீம்டு யூனிவர்சிட்டி. அதுவே சீட் மேட்ரிக்ஸில் 0 பண்ணிட்டாங்க, வரலை. ஸோ ஏன் வரலை அப்படின்ற மாதிரி ரொம்ப பெரிய சேலஞ்சிங் பார்ட்லாம் நம்ம வந்து எம்சிசி வரைக்கும் காலேஜ் வரைக்கும் பேச தெரிஞ்ச பிறகு செகண்ட் ஒன்றில் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்குற பட்சத்தில் இந்த மாதிரி எல்லா மாநிலத்தில் இருக்கிற எல்லா மாணவர்களுக்குமே எல்லா காலேஜஸுமே திரும்ப எகெயின் ரிவைஸ்டு சீட் மேட்ரிக்ஸ், மேபி ஃபஸ்ட் ரவுண்டில் கொடுக்காத காலேஜஸ் திரும்ப எகெயின் கொடுப்பாங்க. தமிழ்நாட்டில் அந்த மாதிரி சேலஞ்சிங் பார்ட்டாக எதுவுமே கிடையாது. நியூவாக 8000 சீட்னு ஒரு கொடுத்துட்டாங்க. உண்மைதான், 8000 சீட். அதில் யூஜி தமிழ்நாட்டில் எத்தனையா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அந்த கால்குலேஷனில் ஒரு ஆத்தன்டிக்காக டேட்டா வராமல் நம்ம சொல்லக்கூடாது. சரி, வரும்னு எதிர்பார்க்குறோம். பட் ஒரு 2 கல்லூரிகள் வரைக்கும் புது கல்லூரி, ஒன்று ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, ஒன்று டீம்டு யூனிவர்சிட்டி வருவதாக எதிர்பார்க்குறோம். அப்படி வரது மட்டும் இல்லாமல் டீம்டு யூனிவர்சிட்டியில் சில இன்க்ரீஸ் இன்டேக்குக்கும் அப்ளிகேஷன் போட்டிருக்கிறாங்க. வந்து என்எம்சியுடைய அப்ரூவல் ப்ராசஸில் நிறைய சேலஞ்சிங் பார்ட் இருந்துச்சு. இவ்வளோ வருஷம் இருக்கணும், பிஜி இருக்கணும், இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. இப்போ நிறைய ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால் இன்க்ரீஸ் இன்டேக்கும் வரும்னு எதிர்பார்க்குறோம். ரைட். சரி, ஒரு 8000 வேக்கன்சின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 8000 வேக்கன்சி வரணும், நிறைய வேக்கன்சி வரணும். பிஜியில் நிறைய கோர்ஸ் வரணும். யூஜியில் தமிழ்நாட்டிலேயோ சவுத் இந்தியா நிறைய இடங்கள் வரணும். நம்மளுடைய மாணவர்கள் எல்லாரும் அட்மிஷன் வாங்கணும், நிறைய கட் ஆஃப் குறையணும். இதெல்லாம் என்னுடைய எதிர்பார்ப்பு. பட் வாட் இஸ் அ ரியாலிட்டி அப்படின்றதா நம்மளோட வீடியோக்களில் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அடுத்து நியூ காலேஜஸ் வந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கீழே வந்தால் மேபி நியூவாக ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு, நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ண வாய்ப்பு இருக்குதோ அப்படின்னு எதிர்பார்க்குறோம். பட் நார்மலாக பண்ண மாட்டாங்க. பட் நியூ காலேஜஸ் வந்தால் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாங்கன்னா பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட். தமிழ்நாட்டில் 500-600 சீட் பக்கம் இருந்தாலும் எல்லா என்ஆர்ஐ மாணவர்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற சில ப்ரைவேட் கல்லூரிகளை செலக்ட் பண்ணுறது இல்லை. சில ப்ரைவேட் கல்லூரிகள் செலக்ட் பண்ணாமலே அந்த என்ஆர்ஐ இடங்கள் போயிடுது. சரிங்களா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள், 300 மதிப்பெண்ணுடைய மார்க் என்னவா இருக்கும்? 300 மார்க்கோடைய யதார்த்தம் டீம்டு யூனிவர்சிட்டியில் ஒரு 25 lakhs 26 lakhs இல்லை 21-22 lakhs கட்டி தான் படிக்க வேண்டிய நிலைமையாக இருக்குது. அதுவே அதை விட கம்மியாக டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கல்லூரியில் அவங்க ஒரு 8000 இருந்தால், ஏன்னா என்ஆர்ஐன்றது டீம்டு யூனிவர்சிட்டியில் ரொம்ப காஸ்ட்லி. பட் நீங்கள் ஒரு 120-130 மார்க் இருக்கிறீங்க, பட் எப்படியாவது ஜாயின் பண்ணியாகணும். அது ரெடியூஸ்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் ஜாயின் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பரம சந்தோஷம். ஏன்னா எல்லாருக்கும் அதானே ஆசை இல்லையா? அப்படி என்ஆர்ஐ இருக்கிற பட்சத்தில் இப்போது எகெயின் டிஎன் மெடிக்கலுக்குள்ள ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தினால் எத்தனையோ மாணவர்கள்ல, எனக்குலாம் அட்மிஷன் ப்ராசஸ் ஜனவரியிலே நான் வீடியோ போட்டிருப்பேன். அட்மிஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அட்மிஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு சொன்னேன். அப்படி ஸ்டார்ட் பண்ணி தான் ஆரம்ப காலகட்டத்திலே நிறைய மாணவர்களை ரியல் அவங்க ஃபேமிலி செயின் நெட்ஒர்க்கை எடுத்து என்ஆர்ஐ மாற்றி முதல் ரவுண்ட்லேயே சீட்டு வாங்கி சந்தோஷமாக போய் காலேஜில் உட்காந்துட்டாங்க. அவங்களாம் ரியலி ஹாப்பி. அந்த ரீ அலாட்மெண்ட் இதெல்லாம் போகிறதுக்கே ரெடியாக இல்லை. இட் இஸ் காட் ஆல்வேஸ் வித் யூ அப்படின்ற மாதிரி எல்லாம் ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. எகெயின் லோயர் மார்க்கில் இருக்கிற மாணவர்கள் கண்டிப்பாக ரியலாக ஸ்டூடெண்டோட அப்பா கூட பிறந்தவங்க, அம்மா கூட பிறந்தவங்க, அப்பா கூட பிறந்தவங்களுடைய குழந்தைங்க, அவங்க யாரோ வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அம்மா கூட பிறந்தவங்க யாரோ வெளிநாட்டில் இருக்கிறாங்க, ஈஸியாக ஒரு எம்எஸ் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுப்பாங்கன்னா தயவு செஞ்சு டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு எங்கிட்ட வந்து பாருங்கள், நான் ப்ரிப்பேர் பண்ணி என்ஆர்ஐயா மாற்றி எப்படியாவது ஒரு இடத்த வாங்கி கொடுத்துட்றோம். சரிங்களா? ஸோ அப்படி யோசிங்க. அதே மாதிரி பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ஆர்ஐ மாணவர்கள் ஓல்டு காலேஜஸ் இருக்கிற காலேஜில் சில இன்க்ரீஸ் இன்டேக்கு இல்லை முதல் ரவுண்ட்லேயே குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு ஒரு 50 சீட்டை குறைச்ச கல்லூரி டீம்டு யூனிவர்சிட்டியில் இன்க்ரீஸ், இது மாதிரிலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத எதிர்பார்க்குறோம். அது இல்லாமல்
டீம்டு யூனிவர்சிட்டியில் ஃபீஸ் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்னா கண்டிப்பாக டீம்டு யூனிவர்சிட்டியில் 2022-23 ரொம்ப கம்மியான ஃபீஸில் எந்த காலேஜ் கொடுத்தும் சொல்ல மாட்டேன், ரொம்ப கம்மியான ஃபீஸில் நாமெல்லாம் அட்மிஷன் வாங்கி நிறைய மாணவர்கள் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போதைக்கு இருந்த டிமாண்ட் இப்போ போன வருஷம் இந்த டிமாண்டு எந்த டீம்டு யூனிவர்சிட்டி ஃபீஸ் ரிடக்ஷன்லாம் பேசவே மாட்டாங்க. பட் இந்த வருஷம் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கா சார்னா ஸ்லைட்லி சான்சஸ் இருக்குது. அந்த சான்சஸை ஏற்கனவே முதல் ரவுண்ட்லேயே ஃபுல் ஃபீஸ் கட்டி போன ஜாயின் பண்ண ஸ்டூடெண்டாக இருக்கிறதுனால கல்லூரி நிர்வாகம் எக்காரணத்துக்குள்ள டைரெக்டாக ஒரு ஸ்டூடெண்ட்டை அப்ரோச் பண்ணி நாங்கள் இது மாதிரி ஃபீஸ் நெகோஷியேட் பண்ணிக்கிறோம்னு சொல்ல மாட்டாங்க. எங்களை மாதிரி இருக்கிற யாரோ ஒருத்தர் பொறுப்பு படித்து நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். டிமாண்ட் இல்லாத பட்சத்தில் நாங்களே ரெஃபர் பண்ணுவோம். ஸோ நல்ல மார்க் இருக்குது. அதே போல் ஃபீஸ் குறைக்க லோயர் மார்க் தான் ஆகும். சரிங்களா? ஃபீஸ் குறைச்சா என்ன பண்ணுவாங்க, 300 மார்க் 250 மார்க் இருக்கவங்க அழகாக பயன்படுத்துறது தான் நாங்கள் பார்ப்போம். பட் ஒரு 130 மார்க்கு 140 மார்க் இருக்கிற மாணவருக்கு ஃபீஸை குறைக்கிறதுனால பயனுள்ளதாக இருக்குமா? அது பயனுள்ளதாக இருக்காது இல்லையா? ஸோ ஃபீஸ் குறைக்கிறன்றது ஒரு டென்டேட்டிவ் எக்ஸ்பெக்டேஷன். அப்படி எக்ஸ்பெக்டேஷன் வரும்போது ஏற்கனவே எங்கிட்ட பதிவு பண்ணி அட்மிஷன் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாணவர்களுக்கு மட்டும்தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க ட்ரை பண்ணுறோம். என்ரோல் பண்ணிக்கலாம், சார் கூட ட்ராவல் பண்ணலாம், பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்க வந்து நேரில் பார்க்க முயற்சி பண்ணுங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் மார்க் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது நல்லது. டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கீழேயும் மார்க் நாங்கள் ஃபீஸை குறைக்க போகிறோம். அதுக்கு என்ஆர்ஐ மாணவர்கள் மட்டும்தான். இதுவரை என்ஆர்ஐ போடாத மாணவர்கள் தயவு செஞ்சு என்ஆர்ஐ டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சேலஞ்சஸ் இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். அதை அட்மிஷனாக வாங்கலாம், ஃபீஸ் கிடைக்கும். ஏன்னா ஏதோ ஒரு பெனிஃபிட் கிடைச்சா நீங்கள் ஒரு 5 ரூபா 2 ரூபா செலவு பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பட் பெனிஃபிட் இல்லாமல் இருக்கும்போது தான் யாரோட உதவி தேவைப்படாமல் போயிடுமோன்னு எதிர்பார்க்கலாம். பட் பெனிஃபிட் இருக்கும்போது ஒருத்தரோட ட்ராவல் பண்ண தப்பே இல்லை இல்லையா? பட் இன்னமும் சீட் வாங்காமல் இருக்காதீங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸில் பெரிய மாற்றங்கள் தமிழ்நாட்டில் இருக்க போகிறது இல்லை. பட் இருந்தாலும் நமக்கு கிடைக்கணும், நம்ம இங்கே ஜாயின் பண்ணணும், படிக்கணும் அப்படின்றது தான். ஏற்கனவே ஜாயின் பண்ணவங்க ரொம்ப பெருசாக பேனிக்லாம் ஆக வேண்டாம். சரிங்களா? இந்த ரிசைன் பண்ணுறது, இந்த ரீஅலாட்மெண்ட் போகிறதுல ரொம்ப கிளியராக இருங்க. ரீஅலாட்மெண்ட் போகிறதுக்கு பார்க்கலாம். பட் என்ன பண்ணுறதுன்னு சொல்லலாம். பட் அலாட் ஆனவங்க ஏதாவது ஜாயினே பண்ணிட்டேன், அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியல, அப்போ தான் இப்போல்லாம் பெருசாக சந்தேகம் வராதுங்க. சந்தேகம்ன்றது 2வது ரவுண்டு முடியும் போது தான் எக்கச்சக்கமான டவுட் வரும். சரிங்களா? காலேஜுக்கு எத்தனை லட்சம் வேணாலும் கோடி வேணாலும் செலவு பண்ண ரெடியாக இருக்கிறவங்க ஒரு டெக்னிக்கல்லி சவுண்டு பர்சன் கூட இருக்கிறது அட்வைசபிள், ரைட்? ஸோ அதே மாதிரி எகெயின் லாட் ஆஃப் ஃபீஸ் ரிடக்ஷனோ கட் ஆஃப் சேஞ்சோ வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம். இந்த வருடம் எப்படியாவது படித்துட்டே வேணும் அப்படின்ற ஆசைப்படுற அனைத்து மாணவர்களுக்கும் சீட் கிடச்சிடணும். சீட் வக்கண்டு கிட்டத்தட்ட ஒரு 8000 புதுசாக இருக்கிற கொடுக்குற இடங்களானது தமிழ்நாட்டுக்கு அதிக இடங்கள் இருக்கும். ஸோ யதார்த்தமாக அப்படிதான் யோசிக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தடுத்த அப்டேட்டுகள் தொடர்ந்து கொடுக்குறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எம்பிபிஎஸ் பிடிஎஸ் தேடிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் இருக்குன்னா தயவு செஞ்சு நேரில் வந்து பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோக்குள்ள சந்திக்கலாம். ஸோ நன்றி, வணக்கம்.